நெதர்லாண்ட்ஸ்க்கு ஷிஃப்ட் ஆக பிளான் பண்ணிட்டு இருக்கீங்கன்னா, உங்களுக்கான வீடியோ தாங்க இது. இங்க வரும்போது உங்களுக்கு எந்த மிக்ஸர் கிரைண்டர் கொண்டு வரணும்னு டவுட் இருக்கலாம். ஏன்னா, ஒரு சில கண்ட்ரீஸ்ல வோல்டேஜ் அண்ட் வாட்லாம் டிஃபர் ஆகும். அதனால நெறைய யோசனை இருக்கும். பட் நெதர்லாண்ட்ஸ்ல நீங்க அத பத்தி யோசிக்க தேவையில்லங்க. நம்ம இந்தியால யூஸ் பண்ற எந்த மிக்ஸர் கிரைண்டர்னாலும் நீங்க வந்து கொண்டு வரலாம். நான் வந்து பிரீத்தி ஸ்டீல் மிக்ஸர் கிரைண்டர் தான் கொண்டு வந்திருக்கேன். நான் லாஸ்ட் 1 இயரா நான் இது யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். எங்களுக்கு இதுவரைக்கும் எந்த ப்ராப்ளமும் இல்ல. யூசுவலா இங்க நெதர்லாந்துல மிக்ஸர் கிரைண்டர்ஸ் உங்களுக்கு அவ்வளோ ஈஸியா கிடைக்காது. இங்க எல்லாருமே பிளெண்டர்ஸ் தான் யூஸ் பண்ணுவாங்க. அதேபோல உங்களுக்கு இந்தியன் மிக்ஸர் கிரைண்டர்ஸ் இங்க சில இடங்கள்ல அவைலபிளா இருந்தா கூட அது ரொம்ப காஸ்ட்லியா இருக்கும். ஸோ பெட்டர் நம்ம இந்தியால இருந்தே கொண்டு வரலாம். நீங்க இது வெயிட் பார்த்தீங்கன்னா 7 டூ 9 கேஜிஸ் வருங்க. உங்களுக்கு ஒரு மிக்ஸர் கிரைண்டர் அங்க நம்ம ஊர்ல இருந்து கொண்டு வரதுக்கு. அப்போ நீங்க இந்த அடாப்டர்ஸ் மட்டும் யூரோப் கண்ட்ரீஸ்க்கு யூஸ் பண்ற அடாப்டர்ஸ் மட்டும் கொண்டு வந்துட்டீங்கன்னா, உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். நாங்க இந்த மாரி ஒரு அடாப்டர் வாங்கி அதில கனெக்ட் பண்ணி வச்சுட்டோம்னா, அத நீங்க அடுத்து எடுக்க தேவையில்ல. அதிலேயே ஃபிக்ஸ் பண்ணிடலாம். இதனால உங்களுக்கு எந்த ப்ராப்ளமும் இல்ல. அதேபோல நீங்க மிக்ஸிய தனி பார்சலா அதோட பாக்ஸ்லேயே எடுத்துட்டு வந்தீங்கன்னா ஃப்ளைட்ல உங்களுக்கு எந்த டேமேஜும் இருக்காது.